அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் இந்திய வரைபடத்தில் சில முக்கியமான இடங்கள், அதை எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிற ஷார்ட்கட்டோட சில அவுட்லைனில் வர முக்கியமான இடங்களை பற்றி மட்டும் இப்போ நாம் பார்க்க போகிறோம். மேப்பில் எடுத்த உடனே அது எந்த மேப்பாக இருந்தாலும் சரி, இந்திய வரைபடம், தமிழ்நாடு வரைபடம், உலக வரைபடம், எந்த வரைபடம் எடுத்தாலும் முதல்ல நாம் செய்ய வேண்டியது வலது பக்க மேல் மூலையில், அதாவது வலது பக்க மேல் மூலையில் திசைகளை போட்டுடணும். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு போட்டாச்சா? இப்போ பார்த்திங்கன்னா மேப்பில் எக்காரணத்தை கொண்டும் பென்சிலை தவிர வேறு எந்த எழுது பொருளையும் பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? இப்போ பார்த்துருவோமா? இப்போ இந்த இருக்குது பார்த்திங்களா, இதுக்கு பேர் தான் லட்சத்தீவுகள். இப்படி ரவுண்ட் பண்ணி இதுக்கு உள்ளேயேவும் லட்சத்தீவுகள் அப்படின்னு எழுதிடலாம். ரொம்ப ஈஸியாக நான் வச்சுக்கலாமா? ஏன் இதை லட்சத்தீவுகள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல நிறையா குட்டி குட்டி குட்டியாக தீவுகள் நிறையா இருக்குதான். பார்ப்பதற்கு லட்சம் தீவுகள் இருப்பது போன்று காட்சியளிக்குமா. அதனால தான் இதுக்கு பேர் லட்சத்தீவுகள். புரியுதுங்களா? அடுத்து மாலத்தீவு பார்க்க போகிறோம். மாலத்தீவு அப்படின்னா இந்த கன்னியாகுமரிக்கு கீழே நேர் அங்கே வந்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் மாலத்தீவு. என்ன தீவு? மாலத்தீவு. இதனுடைய பெயர் காரணம் எப்படி வந்ததுன்னா, இந்த தீவுகளில் மலர்கள் நிறையா இருக்குமா. மலர்கள் நிறைந்த தீவு மலர்த்தீவு. இந்த மலர்த்தீவு தான் நாளடைவில் மருவி மாலத்தீவாக மாறிடுச்சு. அடுத்து அந்தமான் நிக்கோபர் தீவுகள். இந்த இடம்தான் அந்தமான் நிக்கோபர் தீவுகள். அந்தமானில் இருக்கிற முக்கியமான சிறை இங்கே தான் இருக்குது. இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆங்கிலேயரை யாரெல்லாம் அதிகமாக எதிர்த்தாங்களோ, புரட்சியின் மூலமாக, எழுத்து மூலமாக, பரப்புரை மூலமாக ஆங்கிலேயர்களை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்கள இந்த சிறையில் வச்சு அடைச்சிருவாங்க. ஒரு இடம் இந்த சிறைக்கு வந்துட்டால் திரும்ப போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்கேருந்து தப்பிச்சும் போக முடியாது. தப்பிச்சோம்னா ரெண்டு வழி தான். ஒன்று, கடலுக்குள்ளே இருந்து 1000 கிலோமீட்டருக்கு மேலே நீச்சல் அடித்து போனால் தான் நாம் இந்தியாவை அடைய முடியும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துலேருந்தே தப்பிச்சு வேறு ஒரு தீவுக்கெல்லாம் போயிட்டோன்னா அங்கே மனிதர்களே சாப்பிடக்கூடிய அளவுக்கு காட்டுவாசிகள் இருக்காங்க. அவங்ககிட்ட மாட்டி நாம் இறந்துருவோம். இந்த இடங்கள் புரியுதா? சரி, அடுத்து இலங்கை. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் என்னது? இலங்கை. இலங்கைக்கு இன்னும் ஒரு 2-3 பேர் இருக்குது. ஸ்ரீலங்கானும் கேட்கலாம், இலங்கைன்னும் கேட்கலாம், அனுராதாபுரம் அப்படின்னும் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் நாம் இந்த இடத்த தான் குறிக்கணும். புரிஞ்சதா? அடுத்து கட்ச் வளைகுடா பார்க்க போகிறோம். வளைகுடா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் கட்ச் வளைகுடா. வளைகுடா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, நிலப்பரப்பை ஊடுருவி செல்லும் நீண்ட நீர்ப்பரப்புக்கு தான் வளைகுடான்னு பேர். இதுக்கு பேர் கட்ச் வளைகுடா. இதுக்கு பேர் காம்பே வளைகுடா. காம்பே. இதுக்கு பேர் ரான் ஆஃப் கட்ச். புரிஞ்சதுங்களா? இந்த இடத்துல கிழக்கே வங்காள விரிகுடா, தெற்கே இந்த மண்டை ஓடு மாதிரி இருக்குல்ல, இதுக்கு கீழே இந்திய பெருங்கடல், மேற்கே அரபிக்கடல். அவ்வளோதான். நீங்கள் இது வரைக்கும் யோசிச்சிருக்கிறீங்களா என்னென்னு தெரில. பாருங்கள், 3மே கடல் தான். இதை ஏன் கடல்னு, அரபிக் கடல்னு சொல்கிறோம்? இதை ஏன் இந்திய பெருங்கடல்னு சொல்கிறோம்? இதை ஏன் விரிகுடான்னு சொல்கிறோம்? யோசிச்சிருக்கீங்களா? கடல் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, அதற்கு எல்லை அல்லது நிலப்பரப்பு அல்லது கரை ஏதேனும் ஒன்று இருக்கும். அதுக்கு பேர் தான் கடல். உதாரணமாக பாருங்கள், அரபிக் கடல், இது சுற்றி எல்லை இருக்குது, அதனால தான் கடல்னு சொல்கிறோம். இது கீழே பாருங்கள், இந்திய பெருங்கடல். சுற்றி எல்லைகள் ரொம்ப தூரத்துக்கு இருக்காது.
அதிக நீர்ப்பரப்பு இருக்குது, அதனால தான் பெருங்கடல். அடுத்து வங்காள விரிகுடா. விரிகுடானா என்ன அர்த்தம்? நிலப்பரப்பை சுற்றியுள்ள அகன்ற நீர்ப்பரப்பு. நல்லா கவனிச்சுக்கோங்க, நிலப்பரப்பை சுற்றியுள்ள அகன்ற நீர்ப்பரப்பு. இப்போ நல்லா பாருங்கள், அகன்ற நீர்ப்பரப்பு வருதா, அதனால தான் விரிகுடாங்குவோம். வளைகுடானா ஏற்கனவே சொல்லியாச்சு, நிலப்பரப்பை ஊடுருவி செல்லும் நீண்ட நீர்ப்பரப்பு, இதுதான் வளைகுடா. இப்போ பேசிக்கான விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.